ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி ப்ரொஃபைல் ஸ்பெசிஃபிக்கா வச்சிருக்கேன். அலெக்சா சாட் பாட்டுக்கு இப்போ 20 மினிட் பேக் ஜாப் இன்வைட்டு வந்துட்டு இருந்தது. பட் ஆல்ரெடி வேற ஒரு ப்ராஜெக்ட்னால ஜாப் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஆமா கரெக்ட் தான். ஆமா. ஸோ இதனால ப்ரொஃபைல் டேமேஜ் ஆகுமா? ஆமா. சும்மா வந்து நீங்க ஓப்பன்லாம் பண்ணி வச்சிருக்க முடியாது. ஸோ நீங்க வந்து ஏற்கனவே ப்ராஜெக்ட் இருக்கு, என்னால புதுசா ப்ராஜெக்ட் எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவன் வந்து என்ன சொல்லுவான்னா நீங்க என்ன ரீசன் போடுறீங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ ரீசன் வந்து பிஸின்னு போட்டீங்கன்னா அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ப்ரொஃபைல வந்து லிமிட்டட்னு போடுங்க, உங்களுக்கு எப்போ மறுபடியும் வேலை வருதோ ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. அதெல்லாம் கரெக்டா பாருங்க. இல்லாட்டி நீங்க வந்து சிஸ்டத்தை அபியூஸ் பண்றீங்க அப்படின்னு நினைச்சுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது நான் என்ன சொல்லுவேன்னா, என்னதான் ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு பர்சன்டேஜ், ஒரு நாள்ல 20% ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட்டிங்கை மட்டும் ஒதுக்கணும். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் மட்டும் ஒதுக்கணும். இதை வந்து நீங்க வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ இது மாதிரி ஒரு இன்வைட் வருது அப்படின்னா அதை நான் இப்போ காட்டின மாதிரி நீங்க இருந்தே பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு தெரியல, லேட்டா ஜாயின் பண்ணீங்களான்னு தெரியல. பட் நான் மறுபடியும் உங்களுக்கு ஐ கேன் ஷோ தட். ஸோ இருங்க. ஓகே யா, நான் காட்டின மாதிரி இந்த ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஏதோ சரி நான் ப்ரொஃபைல் போட்டேன், இப்போ இன்வைட் வந்துருச்சு, ஜாலியா இருக்கேன் அப்படின்னு விட்டீங்கன்னா அது எங்க போகும்? எங்கேயும் போகாது. அப்புறம் மறுபடியும் நீங்க தேட வேண்டியது இருக்கும். அப்போக்கும் உங்களுக்கு இன்வைட் அனுப்பும்போது நீங்க வேலை பார்த்து கான்வர்சேஷன் வச்சு அதை கன்வெர்ட் பண்ணாதான் அப்போருக்கு வந்து உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் அனுப்புவாங்க. இதனாலே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு கிளைண்ட்டை மட்டும் ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டும் 3 மாசம்லாம் வேலை பார்க்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டேர்மா வச்சுக்கணும் உங்களுடைய வேலையை. இல்ல என்னால ரொம்ப கஷ்டம் வேலையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை செய்யாதீங்க. நீங்க இப்போ அலெக்சா சாட் பாட்டுக்குன்னு ஒரு இது வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுவேன் ரெகுலரா. இன்னும் கஷ்டமா வேலை வேணுமா, ஒண்ணு நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணுங்க, இல்ல நீங்களே ஒரு 4 பேரை வேலைக்கு வைங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கு என்ன புரிய வரணும் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் அப்படின்றது ஒரு ஒன் மேன் பிசினஸ் மாதிரி, அது பிசினஸ் மாதிரி நடத்தணும். ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேற ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்க வந்து அதை காலா கன்வெர்ட் பண்ணி அதை ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணிக்கணும். அவங்ககிட்ட கேளுங்க, ஏன் எங்க இருந்து வந்தாங்க, அலெக்சா சாட் பாட் எதுக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து விடவே கூடாது. இது எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு எனக்கு தெரியல, நீங்க எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்ததுன்னு தெரியல. கஷ்டப்பட்டு கிடைக்கிறத நீங்க எவ்வளவு ஈஸியா விடுறீங்க. அன்னைக்கு இப்படிதான் இன்னொருத்தர் யாருன்னு தெரியல, யாரோ வந்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கேட்டாங்க, அதனால நான் போல அப்படின்றாரு. ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கேட்பாங்க. ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கேட்கறவங்க தான் வந்து ஒரு உண்மையான கம்பெனி இந்தியாவில் இருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கேட்பாங்க. இல்ல நீங்க வந்து ஒரு மட்டமான கிளைண்ட்டுக்கே ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க பயங்கர அடிமட்ட ரேட்டுக்கு நிறைய காசே கொடுக்காம நிறைய வேலையை வாங்கணும். அது மாதிரி ஸ்டார்ட் அப்பு, கையில காசே இல்லை, அப்புறம் ஏதாவது ட்ரை பண்றேன், சீரியஸ் இல்லாத கிளைண்ட்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை விடாதீங்க. ஓகே, அதுல அட்லீஸ்ட் மினிமம் ஃப்ரீயா அவங்களுக்கு உதவ ட்ரை பண்ணுங்க. ஒரு கால்ல வந்துட்டு யூ ஃபைண்ட் அவுட் உங்களால உதவ முடியுமா அப்படின்னு. உதவ முடியலையா, அந்த கால்ல அட்லீஸ்ட் அந்த 1 மணி நேரம் டைம்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வாய் மூலமா ஜஸ்ட் உங்க ஆன்சர் பேச்சு மூலமா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா இன்ஃபர்மேஷன் கொடுங்க. தட் ஷுட் பி யுவர் கோல் ரஞ்சித் குமார். ஓகே, ஸோ ஆமா. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்று உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, என்னால் முடியல, வேலை ரொம்ப பார்க்குறேன், அதுக்கப்புறம் இதை பார்க்குறேன், எனக்குலாம் நேரமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப தப்பு. ஃப்ரீலான்சிங் ஃபுல் டைம் பண்ணணும், ஃப்ரீ என்ன சொல்றது, உங்கள் வாழ்க்கை வந்து வேலையை நம்பி மட்டும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு சில மணி நேரங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு நடக்கணும். ரெகுலராக கிளைண்ட்ஸ் கிட்ட பேசணும், கான்வர்சேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அதுல நீங்க வேலையை பற்றி டேரா கேட்காம அவங்க என்ன ஜேர்னில வந்தாங்க, அதாவது உங்க சாட்பாட்டை எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஜேர்னி தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பயங்கர ஃபியூச்சர் இருக்கு இதுல. எஸ்பெஷலி நீங்க சொல்றது வந்து ஒரு ஹாட்டான மார்க்கெட், இட்ஸ் அ வெரி லேட்டஸ்ட் ட்ரெண்ட். நீங்க கரெக்ட் நிஷ்ல எல்லாம் இருக்கீங்க, அதனால எனக்கு